நடிகரை பார்க்க வர கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. சனிலியனை பார்க்க கூட தான் அவ்வளோ கூட்டம் வரும், இதெல்லாம் ஓட்டா எப்படி மாறும் அப்படின்னு கேட்டாங்க. டிவிகேலேருந்து ரோட் ஷோக்கு போகும்போது பர்மிஷனும் கொடுக்கல, பாதுகாப்பும் கொடுக்கல. 234 தொகுதியிலும் நிற்க வைக்க வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க. வேட்பாளர் இருந்தாலும் பூத் ஏஜென்ட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. இதை விட ஹைலைட் என்னன்னா, டிவிகேல இருக்கிறவங்கலாம் ஸ்கூல் பசங்க தற்கொலைனெல்லாம் சொன்னாங்க. ஒரு நடிகராக கட்சியை ஆரம்பித்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நின்றா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து அந்த கட்சியை இல்லாத ஆகணுன்ட்டு இதுக்கு முன்னாடியே பிரச்சனை கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நின்று ஜெயிச்சார் தமிழ்நாட்டில். இதே சினாரியா தான் இப்பயும் நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்ஜிஆரை அழிக்கணும்னு பார்த்தீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி விஜய் அழிக்கணும்னு பார்த்தீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களை ஜெயிக்கிற அளவுக்கு வந்திருக்காரு நெக்ஸ்ட்டு சிஎம். அவர் தான்ட்டு மேக்ஸிமம் கன்ஃபார்மே ஆகிடுச்சிங்க. நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, ஏங்க அவங்க ஓட்டு மட்டும் எண்ணலையான்ட்டு. சீமான் அவர்கள்னாச்சும் ஜெயிப்பாங்கன்னு நானும் ஆர்வமாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா வந்துட்டு அந்த ஒன்றுன்ற இலக்க கூட முன்னிலைன்னு கூட வரவே இல்லை காலையிலேருந்து பார்க்கும்போது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விஜய் ஜெயிக்க முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் வந்துட்டு 24 மணி நேரமும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக விஜயை பற்றி அவதூறாக பேசி 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 சும்மா இருந்தவங்களை கூட உசிப்பேத்தி விஜய்க்கே ஓட்டு போட வச்சிருக்காரு. இந்த உழைப்பை வந்துட்டு கில்லி படத்தில் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், தம்மா தொண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை மேலே வையின்ட்டு விஜய் சொல்லியிருப்பார். அதே தான் அந்த விஜயை எதிர்த்து நீங்கள் ஆப்போசிட்டாக வீடியோ போட்ட நேரத்தில் என்டிகே பற்றி, அவங்களுடைய ஃபீச்சர் பற்றி, அவங்களுடைய சாதனைகளை பற்றி வேறு ஏதாச்சும் பேசி நீங்கள் யூடியூப்பில் போட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் சீமான் அவர்கள்னாச்சும் வெற்றி பெற்றிருப்பார். அது வெற்றி பெறாத இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சாட்டை துறைமுருகன் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் மட்டும்தான். இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்லாம் பல கூட்டணி வச்சுருந்தாங்க, ஆனால் டிவிகே கட்சி மட்டும் தனித்து நின்று 1 கோடிக்கு மேலே வந்துட்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க. திராவிட கட்சிகளுடைய ஃபீச்சர் எப்படி இருக்கும், டிவிகே கட்சியோடைய ஃபீச்சர் எப்படி இருக்குன்றதெல்லாம் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஜோசப் விஜய்ன்ற ஒரே ஒருத்தரை நம்பி இதோ இந்த விசில் சின்னத்தை நம்பி மட்டுமே உங்களுக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, தீங்கு செய்யாத முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன நல்லதும் அந்தந்த தொகுதியில் பண்ண மறந்துடாதீங்க. கடைசீட்டில் தமிழ்நாடு ஃபுல்லும் விசில் சத்தம் கேட்டுருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.